தாராபுரத்தில் உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களின் தற்காலிக பணிநீக்க உத்தரவை ரத்து செய்யக்கோரி தமிழக ஆசிரியர் கூட்டணி தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியிடம் கோரிக்கை மனு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் வட்டக்கிளை தலைவர் ஆறுமுகம் தலைமையில் கூட்டணியின் கிளை செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் சரவணன், மகளிர் அணி செயலாளர் காந்திமதி ஆகியோர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட தமிழக ஆசிரியர் கூட்டணியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தாராபுரம் கோட்டாட்சி அலுவலகத்திற்கு திரண்டு வந்து கோரிக்கை மனு ஒன்றை கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் வழங்கினர். அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குளத்துப்பாளையம் பேரூராட்சி டி. குமாரபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் இளமதி ஈஸ்வரி மற்றும் அறிவியல் ஆசிரியர் சித்ரா ஆகியோர் பட்டியலின மாணவிகளை பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியதாக கூறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர்களின் பணிநீக்கத்திற்கு காரணமான வீடியோ உண்மைக்கு புறம்பான செய்தியை 3 மாதங்களுக்கு முன்பே உள்நோக்கத்துடன் பதிவு செய்து தற்போது தலைமை ஆசிரியர் பணி ஓய்வு பெற சில நாட்கள் உள்ள நிலையில் பணம் பெரும் நோக்கத்தில் அந்த வீடியோவை வெளியிட்டுள்ளனர். பட்டியலின ஆதரவு அமைப்பு ஒன்று அதன் மாநில பொறுப்பாளரின் மகள் தனது வீட்டிற்கு குழந்தைகளை அழைத்து சென்று அவர்களது பெற்றோர்களுக்கு கூட தெரியாமல் அந்த வீடியோவை பதிவு செய்து 3 மாத காலத்திற்கு பின் உள்நோக்கத்துடன் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரவிவிட்டுள்ளார். வீடியோவில் கூறப்பட்ட புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவிகளின் பெற்றோரோ அல்லது குறிப்பிட்ட பட்டியலினும் சார்ந்த அரசியல் அமைப்போ பள்ளியின் தலைமை ஆசிரியரிடமோ அல்லது மற்ற ஆசிரியர்களிடமோ எந்தவித புகாரையும் தெரிவிக்கவில்லை. ஆரம்ப கட்டத்தில் 2 ஆசிரியர்கள் மீது குற்றம் சுமத்தினர். பின்னர் தலைமை ஆசிரியர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என தெரியவந்த பிறகு அவரை மட்டும் விடுவித்து தற்போது அறிவியல் ஆசிரியர் மீது குறிவைத்து மீண்டும் ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் புகார்களை பதிவிட்டு வருகின்றன. மேலும் இச்செய்திகள் அனைத்தும் பொய்யானது என்று பல்வேறு அமைப்புகளின் விசாரணையிலும் தெரியவந்துள்ளது. மேலும் அவர்கள் கையூட்டு பெறும் நோக்கத்துடன் தலைமை ஆசிரியர் அவர்களது உறவினர்களிடம் நடத்திய உரையாடலின் ஆடியோவை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். எனவே மேற்கண்ட ஆசிரியர்கள் தற்காலிக பணி நீக்கத்தை ரத்து செய்து உரிய ஆணை பிறப்பிக்குமாறு தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது.